ஸோ இதில் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 500லேருந்து 600 துணி வரைக்கும் அயன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இந்த மெஷின் வந்து பார்த்திங்கன்னா அயனும் பண்ணி நம்மளோட கிளாத்தை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணியும் கொடுத்துரும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கிளாத் அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். மார்னிங் கொடுத்தாலோ இல்லை உடனே கேட்டாலோ ஈவினிங்குள்ளே நம்ம வந்து டெலிவரி கொடுத்துறோம். ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு கிட்டத்தட்ட 100+ மெஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுங்கிற நார்மல் இது இருந்தால் போதும். ஒரு 300 to 350 கிளாத்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசிக்காக ஒரு 3 மாதத்துலேயே வந்துட்டு பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க மேம். அந்த ஆஃபீஸ்க்கு தேவையான எல்லா இதுவுமே நம்ம பார்த்துக்குறோங்க மேம். பிக்கப் அண்ட் ட்ராப் டெலிவரிக்கு எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோங்க மேம். மேம் வாரண்டி பார்த்தீங்கன்னா மெஷினுக்கு நாங்கள் 1 year கொடுக்குறோங்க மேம். ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ட்ரைனிங்கும் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் பண்ணி தரோம். கஸ்டமருக்கு 70%, நாங்கள் வந்து 30% டாக்டர் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கோங்க மேம். பேன் இண்டியா பண்ணுறோங்க மேம். இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு அப்ராட் எல்லாமும் நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் வந்துட்டு அவங்களோட பாசிட்டிவ் வைப் வருதுங்க மேம் அவங்களுக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டாக்டர் ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஃபோல்டிங் மெஷின் மேனுஃபேக்சரர்ஸ் மீட் பண்ண வந்திருக்கோம். இது மூலமா ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு ஆத்தென்டிக்கா ஒரு பாரம்பரியமா இந்த அடுப்பு கறியில வச்சு அயன் பண்ணி கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தரம் உயர்த்தி உங்களோட பிஸ்னஸ்ல வேற லெவல்ல பண்றதுக்கும் இல்ல புதுசா கூட ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது மூலமா லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட சந்தோஷ் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்பவுமே ஒரு பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது வேறு மாதிரி ஒரு பிம்பத்தில் தான் தெரியும். அதுவும் நீங்கள் வந்து இந்த மெஷின் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த லாண்ட்ரி துறையில் இது ஒரு புரட்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மெஷின் பற்றி சொல்லுங்கள் சார். இதில் என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? மேம் இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் அண்ட் அயனிங் மெஷினுங்க மேம். ஓகேங்களா? ஸோ இந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா அயனும் பண்ணி நம்மளோட கிளாத்தை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணியும் கொடுத்துரும். ஓகே. ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக கோல் அயனிங் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 துணியிலேருந்து 150 துணி மட்டும்தான் அயன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இதை இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 500லேருந்து 600 துணி வரைக்கும் அயன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா இப்போ நம்ம கோல் அயனிங் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து உடனே கிடைக்கிறதுல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10 துணி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஒரு 3 to 5 days எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களாலேயும் முடியாது உடனே நம்மளுக்கு கொடுக்கறது. ஸோ இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா மார்னிங் கொடுத்தாலோ இல்லை உடனே கேட்டாலோ ஈவினிங்குள்ளே நம்ம வந்து டெலிவரி கொடுத்துறோம். இல்லை உடனே வேணும் இப்போயே வேணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துட்றாங்க. டெலிவரி கொடுத்துட்றோம் நம்ம. ஓகே. ஒரு நாளைக்கு 500லேருந்து 600 துணி வரைக்கும் அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பாங்க மேம். இது வந்து 1 hourல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40லேருந்து 60 கிளாத் வரைக்கும் அயன் பண்ணுங்க. ஓகே. ஸோ நார்மலாக ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கிளாத் அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாங்க மேம். ஓகே சார். ஏன்னா இது ஆல்ரெடி இந்த லாண்ட்ரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இதோட அட்வான்டேஜஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஃபுல்லாக இன்னைக்கெல்லாம் அந்த அடுப்புக்கறி கிடைக்குதா இல்லை எங்கேருந்து வாங்குறாங்கன்னு கூட தெரியும் மேம். இப்போ அதுக்கு கூட கொஞ்சம் அட்வான்ஸ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டீம் அயனிங் இருக்கு, ஸோ கேஸ் அயனிங் இருக்கு. ஸோ அட்வான்ஸ் வந்தாலுமே நம்ம ஆளுங்க வந்துட்டு முதல்ல இருந்து அந்த கோல் அயனிங் வந்துட்டு பாரம்பரியமாக அவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது 6 to 8 kg வெயிட் வருங்க மேம். ஸோ அது டெய்லி அவர் வந்துட்டு போட்டு தேய்க்கும் போது அவருக்கு அந்த ஷோல்டர் பெயின்ல இருந்து எல்லாமே இருக்கும். நம்ம மெஷினில் அது எதுவுமே இருக்காது. ஓகே சார். ஏன்னா இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ நீங்கள் கஸ்டமர் கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. நியர்லி அவர் ஒரு கணக்கே போட்டுட்டு இருந்தீங்க, மந்த்லி ஒரு 1 lakh வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதை எப்படி வந்து பிஸ்னஸாக பண்ணலாம்? யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் சார்? ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். யூசர் ஃப்ரெண்ட்லி. இந்த மிஷின் வந்துட்டு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லிங்க மேம். ஸோ இதுக்கு வந்து அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுங்கிற நார்மல் இது இருந்தால் போதும் உங்களுக்கு. ஸோ பெருசாக நம்ம வந்துட்டு இதில் போட்டு பட்டன் போட்டு இதில் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற பெரிய இதெல்லாம் இருக்காதுங்க மேம். நார்மல் இது தான்.
ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே, பெருசாக இந்த ப்ரோக்ராமிங் அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க, ஈஸி செட்டிங்ஸ் தான். ஸோ ஒரு நாள் வந்தீங்கன்னா அந்த மெஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணும், எப்படி இது வந்து உங்களுக்கு அயன் பண்ணுது, எப்படி ஃபோல்ட் பண்ணுது, அது மாதிரி இந்த ஹீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இப்போ நம்ம நார்மல் யூனிஃபார்ம்ஸ்க்கு எவ்வளோ வைக்கணும், இல்லை பட்டு சாரீ காஸ்ட்லி சாரீஸ்க்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். பர்டிகுலராக நான் கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுனால கேட்குறேன், இப்போ கோயம்புத்தூரில் எவ்வளோ மெஷின்ஸ் நம்ம வெளியில் வந்து கொடுத்துருக்கோம் சார்? மேம் நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு கிட்டத்தட்ட 100+ மெஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி 100 மெஷின்ஸ் போயிடுச்சு. ஓகே, இது வந்து அப்போ ஒரு ஹியூஜ் பிசினஸ் தான் இல்லையா? ஆமாம் ஆமாங்க மேம், இது ஒரு இன்னோவேட்டிவ் பிஸ்னஸ்ங்கிறனால நிறைய பேர் நம்ம கிட்ட ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க மேம். ஓகே, ஏன்னா இப்போ மெஷின் வாங்கணும் ஒரு வருஷம் யூஸ் அப்படின்லாம் கிடையாதுங்க. இந்த மெஷின் பொறுத்த வரைக்கும் இது நம்ம ரொட்டீன் லைஃபோட கலந்த ஒரு பிஸ்னஸ். டெய்லி நம்ம துணி போட்டு தான் ஆகணும், அயன் பண்ணி தான் ஆகணும், யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ணி தான் போட முடியும். ஒரு ஐடி பீப்புள்ஸ் போகும்போது அவங்க ஷர்ட் அயன் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கும்போது இது ரெகுலராகவே வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸுங்க. ஸோ யோசிக்கவே வேண்டாம். பிஸ்னஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான மாடல் தான். ஏன்னா நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ மெஷினோட காஸ்ட் எவ்வளோ வருது, இது எப்படி உங்களை அப்ரோச் பண்ணணும் சார்? மேம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் இருக்கோங்க மேம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்பிளேல நம்மளோட இது வரும், அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வெப்சைட் இருக்கு, அதில் நீங்கள் பார்த்துக்கலாங்க மேம். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு அது போக மெஷினோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,90,000 வருதுங்க மேம். ஓகே, ஸோ ஜிஎஸ்டியோட ஆல் அந்த அயனிங் மிஷின், ஃபோல்டிங் மிஷின், வேக்யூம் மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3,90,000 நம்ம வந்துட்டு சேல் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து கோயம்புத்தூருக்குள்ள நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு 4 பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ அப்படிங்கிற மாதிரி. அவங்களோட பிஸ்னஸ் இப்போ ஏன்னா இது புது பிஸ்னஸ் தான் மக்களுக்கு, ஸோ இது எப்படி அவங்க கஸ்டமர் ரீச் பண்ணுறாங்க? மேம் கண்டிப்பாங்க மேம், ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். இப்போ இனிஷியலாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 50லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மேம். இப்போ ஒரு ஃபேமிலி நம்ம எடுத்தாலே ஒரு 4 பேர் இருந்தாலே உங்களுக்கு ஒரு 20 கிளாத், ஒருத்தர் 2 இல்லாட்டி ஒரு 3 கிளாத் போட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு 20 கிளாத்ஸ் வந்துட்டு வந்துருங்க மேம். ஸோ ஒரு 2 ஃபேமிலின்னு எடுத்தாலே ஒரு 50 கிளாத்ஸ் வந்து நம்ம பர் டே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவோங்க மேம். ஓகே, ஸோ இப்போ ஒரு கஸ்டமர், இப்போ நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டு வேற வெளியில நீங்க கோலைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து டாக்டர் ஃபேப்ரிக்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எனக்கு ரெஃபரல் கொடுக்குறீங்க மேம். இங்க கொடுத்தா உடனே நம்மளுக்கு ட்ரெஸ் கிடைச்சிருது. ஸோ அந்த இதில் தான் நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஸோ இனிஷியலாக 50ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்மளோட ஆஃபீஸ்ல இருந்து வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 350 கிளாத்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசிக்காக ஒரு 3 மாதத்துலேயே வந்துட்டு பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க மேம். ப்ளஸ் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளது டாக்டர் ஃபேப்ரிக் ஆப் இருக்குங்க மேம். ஓகே, ஆப் சப்போர்ட் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோங்க மேம். ஸோ ஆப்பில் வந்துட்டு ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி தான். ஸோ நம்ம வந்து கஸ்டமர்ஸ் நம்மளது ப்ளே ஸ்டோரில் டாக்டர் ஸ்டீம் அயன் அப்படிங்கிற ஆப் இருக்குங்க மேம். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு டைரெக்டாக எங்கே மேப்பிங் இருக்குது, கோயம்புத்தூர்னா எங்கே அப்படிங்கிறது வந்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு பக்கம் அப்படிங்கிற மேப்பிங்லேருந்து எல்லாமே அதில் இருக்குங்க மேம். பிக்கப் அண்ட் டெலிவரி வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து எடுத்து பிக்கப் அண்ட் டெலிவரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பிக்கப்ஸ் வந்துட்டு இருக்குங்க மேம். ஓகே சார், ஸோ பிஸ்னஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே உள்ளங்கையில் அந்த மாதிரி தான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆப் இருந்துச்சுன்னா ஈஸி. ஸோ அந்த சப்போர்ட்டுமே நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஏன்னா ஒரு 3,90,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் அட்வர்டைஸ்மெண்ட் சப்போர்ட் ப்ளஸ் ஆப்பும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆத்தரைசேஷன் நீங்க கொடுத்துறீங்க. இந்த ஆப்புக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட் ஆகுதுங்க மேம். ஓகே, ஒரு 4,41,000 வந்துட்டு வருங்க மேம். நம்மளோட மெஷினோட சேர்த்து இந்த ஆப்போட வரும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4.5 லட்சத்துக்குள்ள வந்துருங்க மேம் மெஷினோட காஸ்ட். ஆனால் உங்களுக்கு லைஃப் லாங் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க மேம். அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே, எதுவுமே வந்து இந்த எலக்ட்ரிக் அப்படின்னு யோசிக்கிறப்போ டிஃபால்ட் அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஸோ வாரண்டி கேரண்டிலாம் எப்படி சார்? மேம் வாரண்டி பார்த்தீங்கன்னா மெஷினுக்கு நாங்கள் 1 இயர் கொடுக்குறோங்க மேம். ஓகே, ஓகே, மெஷின் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 1 இயர் வந்து சர்வீஸ் நம்ம வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன மெஷினில் என்ன ஃபால்ட் ஆனாலுமே வந்துட்டு நம்ம வந்து சர்வீஸில் 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோங்க மேம். இதுலேயே வந்து நீங்கள் 3 விதமான பிஸ்னஸ் மாடல் சொன்னீங்க. ஸோ அது என்னென்ன? ஸோ அதுதான் நம்ம மெஷினோட காஸ்ட் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது வெறும் மெஷின் மட்டும் நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ மெஷினோட காஸ்ட் வந்து 3,90,000 வருதுங்க. ஓகே சார். பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடலில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த 4,41,000 நம்ம அதில் ஆப் சப்போர்ட் வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஓகே, சரிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, புதுசாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னருங்கிற இதில்
நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக இருப்பீங்க, நாங்கள் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்து உங்களுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க மேம். அதுக்கான இது பார்த்தீங்கன்னா மந்த்லி ப்ராஃபிட் ஷேரிங் கஸ்டமருக்கு 70%, நாங்கள் வந்து 30% டாக்டர் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கோங்க மேம். ஸோ இந்த மாதிரி 3 பிஸ்னஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், நீங்களே மெஷின் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை நான் என்னோட மைண்ட் எப்படி வேலை செய்யுதோ அதுக்கேற்ற மாதிரி பிக்கப் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து ஆப் சப்போர்ட், எனக்கு கஸ்டமரை டைரெக்டாக நான் பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம ஆப் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும் ஃப்ரான்ச்சைசி மாடலில். இல்லை அதுக்கு அடுத்த கேட்டகரி போகிறீங்க அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோடது, ஸோ மற்ற எல்லா சப்போர்ட்டும் லைக் இப்போ ஒரு இப்போ இதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் அப்படின்னா அதோட எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிளம்பிங் ஒர்க் மட்டும் அவங்க பண்ணி கொடுத்துட்டா மேம். நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் மட்டும் பண்ணி கொடுக்கணுங்க மேம். பார்த்தீங்கன்னா அதோட பெயிண்டிங் ஒர்க்கும் வயரிங் ஒர்க்கும் வந்துட்டு கஸ்டமர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கான இன்டீரியர் ஒர்க்கு, அங்கே வந்து பார்ட்டிஷன் பண்ணுறது, அங்கே வேலைக்கு ஆளுங்க போடுறது, அவங்களோட சேலரியிலேருந்து கரண்ட் பில்லேருந்து அந்த ஆஃபீஸ்க்கு தேவையான எல்லா இதுவுமே நம்ம பார்த்துக்குறோங்க மேம். பிக்கப் அண்ட் ட்ராப் டெலிவரிக்கு எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோங்க மேம். அவங்க வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக இருந்துட்டு என்னென்ன டெய்லி என்ன எவ்வளோ கிளாத்ஸ் வருது, என்ன இது ஆகுது அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு டேப்ல இல்லாட்டி அவங்க மொபைலில் இருந்து அவங்க பார்த்துக்கலாங்க மேம். ஓகே சார், சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏன்னா அமௌண்ட் இருக்குது, நான் சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு ரெகுலராக ஒரு பேசிவான ஒரு இன்கம் இருக்கணும், என்னால் உள்ளே வந்து இன்வால்வ் ஆகி பெரிய அளவுக்கு என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இல்லை நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கலாம். இல்லை உங்களோட சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்னு கேட்டாலும் அதுவும் பண்ணித்தராங்க. இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இருக்குங்க. நம்ம எவ்வளோ நாள் வந்து துணி யூஸ் பண்ணுறோமோ, ட்ரெஸ்ஸு போடுறோமோ, அவ்வளோ நாள் இந்த பிஸ்னஸ் இருக்கும். அப்படிங்கிறனால ஒரு லைஃப் டைம் பிஸ்னஸாக நீங்கள் அப்படியே வந்து கொண்டு போக முடியும். தென் இந்த மெஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது அது மட்டும் சொல்லிடுங்க சார். எஸ் மேம், இது நார்மலாக வந்து ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்குங்க மேம். உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு நாங்கள் அதுலேயே வந்துட்டு பட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். நார்மலாக யூசர் ஃப்ரெண்ட்லி தான், அது பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எப்படி செட் பண்ணும் என்னங்கிறது நம்மளோட சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு மெஷினை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு டெமோ காமிச்சு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ட்ரைனிங்கும் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். ப்ரோக்ராமிங் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. பட்டன் சிஸ்டம் தான், பட்டனில் எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே சரிண்ணா. மேக்ஸிமம் இதை சின்ன லெவலில் யோசிக்காமல் நீங்கள் இன்னும் க்ரியேட்டிவாக பெரிய லெவலில் யோசிச்சிங்கன்னா நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கிற ஏரியா, மேன்ஷன்ஸ் இருக்கிற ஏரியா, இப்போல்லாம் ஸ்கூல் ஹாஸ்டல்ஸ்லலாம் கூட வெளியில் தான் கொடுத்து ஐனிங்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் நீங்களே அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸை வந்து லாண்ட்ரி பிஸ்னஸை லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்படின்னா இந்த மெஷினோட உதவியோட நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர் ஃபேப்ரிக்லேருந்து இவங்களே சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மெஷின் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டாக்டர் ஃபேப்ரிக் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வர்றவங்க கோயம்புத்தூர் ஆஃபீஸ் தான் வரணும். கோயம்புத்தூர் ஆஃபீஸ் வரலாங்க மேம். அவங்க வந்தாங்கன்னா வந்துட்டு இங்கே டெமோ பார்க்கலாம், எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்மளுக்கு அவங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸ் எப்படி அவங்கனால முடியும், எப்படி செட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க போகலாங்க மேம். இதை பொறுத்த வரைக்கும் மெஷின் கம்ப்ளீட்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக அயன் பண்ணிக்குது, ஃபோல்ட் பண்ணிடுது, இல்லை நம்ம ஸ்டீம் அயனிங்கும் பண்ணுறோம். பட் எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் காமனாக அப்படி ரன் ஆகுறதுக்கும் இனோவேட்டிவாக ஏதாவது பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து அப்படி எப்படி நம்ம வந்து இனோவேட்டிவாக ஏதாவது பண்ணி ரன் பண்ண முடியும் மேம்? நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் அயனிங் மட்டும் பண்ணல, அரோமா அயனிங்கும் பண்ணி கொடுக்குறோங்க மேம். ஓகே, அது என்ன சார்? ஸோ அரோமா அயனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டுங்க மேம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இந்த அரோமா அயனிங் வந்து பண்ணி கொடுக்குறோங்க. இது கொஞ்சம் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் மேம். சூப்பர். இது வந்து எசென்ஷியல் ஆயிலுங்க மேம். ரோஸ்மேரி, கெமோமி அப்படின்னு சொல்லிட்டு 2 எசென்ஷியல் ஆயிலை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறோங்க மேம் இந்த அயனிங்லேயே. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போனால் எப்படி நம்மளுக்கு ஸ்மெல்னால நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வருது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் வந்துட்டு அவங்களோட பாசிட்டிவ் வைப் வருதுங்க மேம் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுது. இப்போ வந்துட்டு மெமரி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அவங்களுக்கு. அரோமானால அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப் இருக்கிறனால மெமரி பவர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இது எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணி அயனிங் பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ ஸ்டீம் அயனிங் மட்டும் இல்லை,
இந்த மாதிரி அரோமா அயனிங் 4 ஃப்ளேவர் பக்கம் இருக்குதுங்க மேம். இந்த ஃப்ளேவரும் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். அயனிங்குள்ள அரோமா தெரப்பி உள்ள கொண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் நம்ம எல்லாருக்கும் நிஜமாவே வந்து இனோவேட்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா எப்போவுமே அடுத்தடுத்து இனோவேட்டிவாக யோசிக்கிறப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கொடுத்துட்டாங்க. அண்ட் இது வந்து ஒரு லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிற பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால என்ன நம்பியோ இல்லை ஒரு யோசிக்காமல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பியோ இன்னைக்கு யாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கான ப்ராப்பர் ஆத்தரைசேஷன் இருக்கா, இல்லை ப்ராப்பரான சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா, நீங்கள் போய் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களாங்கிற ஒரு கொஸ்டின் மக்கள் மத்தியில் வரும். அதை பற்றி சொல்லுங்கள் சார். எஸ் மேம், நாங்கள் இதுக்கு வந்து நம்ம பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கியிருக்கோங்க மேம். ஸோ ஏன்னா நம்ம இப்போ அப்ராடெல்லாம் வந்துட்டு நம்ம மெஷின் போகிறனால நம்மளுக்கு பேட்டன்ட் இல்லாமல் எங்கேயுமே வந்துட்டு அனுப்ப முடியாது. ஸோ அதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோங்க மேம். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் நம்மளுக்கு இருக்குதுங்க. இப்போ இந்த ஆப் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல சார், நம்மளோட ஆப்பே இருக்குது, ஸோ கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரின்னு. இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அவங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். எஸ் மேம், இப்போ நம்ம ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆப்பை, டாக்டர் ஸ்டீம் அயனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த ஆப்பில் போனீங்கன்னா ஸோ நம்ம லோகோஸ்லேருந்து எல்லாமே வந்துடுங்க மேம். ஓகே, கஸ்டமருக்கு தனியாக ஆப் இருக்கும், ஸ்டோர் தனியாக இருக்கும், ரைடர்ஸ்க்கு தனியாக இருக்குங்க மேம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம இப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டோரும் கொடுக்குறோம், தனியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான இதுவும் கொடுக்குறோங்க மேம். ஸோ கஸ்டமர் தனியாக டவுன்லோட் பண்ணிக்குவாங்க, நம்மளுக்கு ஸ்டோரில் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் நடத்துகிறவங்களுக்கு வந்துட்டு வந்துடுங்க மேம் ஸ்டோரில். ஸோ அவங்க அதில் வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்குவாங்க, பிக்கப் அண்ட் டெலிவரி வந்துட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. இது ஆல் ஓவர் இந்தியாவுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? நம்ம ஆல் ஓவர் இந்தியா, பேன் இந்தியா பண்ணுறோங்க மேம். இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு அப்ராட் எல்லாமும் நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணுறோம். ஸோ எல்லா பக்கமும் நம்ம வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கோங்க. ஓகே, ஈவன் மேபி நீங்கள் வந்து பேன் இந்தியா லெவலில் வேறு எங்கேயோ இருந்து ஃபாரின்லேருந்து பார்த்துட்டு இருந்தாலுமே உங்களுக்குமே இந்த பிஸ்னஸ் சப்போர்ட்டை வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மிஷின் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும், இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் வேணும்னா முடிஞ்ச வரைக்கும் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் ராமநாதபுரம், கோயம்புத்தூர் ராமநாதபுரம் வந்துட்டிங்கன்னா மெயின் ரோட் மேலேயே தான், அந்த ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே தான் ஆஃபீஸு. நேரில் வந்தால் இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெரிஞ்சுக்கலாம். எனிவே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. ஒரு பிஸ்னஸை, ஒரு சின்ன லெவலில் இருக்கிற பிஸ்னஸை பெரிய லெவலில் எப்படி மாற்றலாம், மதிப்பு கூட்டலாம், அதுலேருந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் டாக்டர் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் மேம்.